ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் டாக்டர் சொல்லி நான் ஃபாலோ பண்ண ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பழம் தான். நேந்திரம் பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக கேரளாவில் அதிகமாக விளையிறது இந்த நேந்திரம் பழம். குழந்தைங்களுக்கு பேசிக் ஃபுட்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நெஞ்சுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கனிஞ்சிடுச்சுன்னா கருப்பாக மாறிடும். இப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 4 or 5 வாங்கி வச்சுட்டா ஒரு வீக்குக்கு 2 தடவையோ 3 தடவையோ கொடுக்கலாம். 6 months பேபிஸ்க்கு ஒரு ஹாஃப் பனானா கொடுத்தா கூட போதும். இந்த மாதிரி நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு அதை வேக வச்சு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்கு அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே கொடுத்தோம்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கு நல்லா கனிஞ்ச பழத்தை அப்படியே மென்று சாப்பிட கொடுக்கலாம். ஸோ பல் இல்லாத குழந்தைங்க, மென்று சாப்பிட தெரியாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை குக்கரில் நல்லா வேக வச்சு அரைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச அந்த பழங்களை குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மூடி ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். நல்லா கனிஞ்ச பழம்னா 1 விசில் விட்டால் போதும். காயாக இருந்தால் 3 விசில் விடுங்க. பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்தாச்சு. இதே மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா கூழ் மாதிரியே இருக்கும். இதில் ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணிக்கணும், அங்கங்கே க்ளம்ப்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைனா குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க, தொண்டையிலையும் சிக்கிடும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம்னா கிளியராக இருக்குது. இப்போ பேபிஸ்க்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியாக முழுங்கிடுவாங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆர்டிஃபிஷியல் செரலாக், அந்த பனானா பவுடர் அதெல்லாம் வாங்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்லி 3 or 4 times கண்டிப்பாக இதை கொடுங்க. உங்கள் குழந்தைய ஹெல்த்தியாக மாற்றுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி பேபி கேர் ஐடியாஸ், டிப்ஸ் எதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட என்னால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.